Hi everyone, how are you all? இன்னைக்கு நம்ம சூப்பரான idioms பார்க்க போறோம். இது டெய்லி யூசேஜ்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சென்டென்சஸ். மறந்துடாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சீக்கிரமா நம்ம டாபிக் என்னென்ன சென்டென்சஸ் எல்லாம் படிக்க போறோம்ன்றத பார்ப்போம். டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். The first one is, though she has married a rich man, she is a bird in a gilded cage. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, she is like a bird in a gilded cage அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க கேஜ்ல பார்த்துருக்கீங்களா நிறைய பறவைகள், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடமே இல்லாம இருக்கும். அது மாதிரி இவங்க பணக்காரரை திருமணம் செய்தா கூட, எவ்வளோ பணம் இருந்தா கூட, லக்ஸூரியஸா எல்லா வாழ்க்கை நலன்களும் வசதி இருந்தா கூட, ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாம ஒரு லிமிடேஷனோட வாழ்க்கை அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கையாக அமைந்திருக்கு. இததான் நம்ம சொல்றோம். அதாவது எல்லாமே இருந்தும் ஒரு சந்தோஷம், நிம்மதி, ஃப்ரீடம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஜ் பேர்ட் அப்படின்ற சூழ்நிலையில உள்ள ஒரு நபரை தான் இங்க நம்ம இடியம்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு இடியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்றதை பார்ப்போம். He is not a night owl like Ramu. ராமு மாதிரி அவன் ஒன்னும் நடுராத்திரியில ஜாமத்துல முழிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. அவன் கரெக்டான நேரத்துக்கு தூங்கிடுவான், அவன் வேலையை கரெக்டா செய்வான். சில பேர் நைட் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பாங்க, பிசினஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நைட் அவுல் அப்படின்னு சொல்றோம். இது என்ன ஒரு கம்பேரிசன்னா, அவுல் அப்படின்றது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆந்தை அது பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் முழிச்சிருக்கும்னு சொல்லப்படுது. அது கண்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் இரவு நேரத்துல அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஒரு இடியம். அதாவது அவர் நைட் அவுல் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு, இரவு நேரத்துல தூங்குறது இல்ல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், he is dead as Dudu. இங்க டுடு அப்படின்றது எதை குறிக்கிறது? அதாவது இது ஒரு வகையான பறவை. இந்த பறவை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அதாவது இதுக்கு பறக்க இயலாத ஒரு தன்மை இருக்குமா. அதாவது இருந்த இடத்துல ஏதோ ஏனதானு வாழ்வோம் அப்படின்னு வாழுமா. அதான் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, he is dead as Dudu. இங்க டுடு அப்படின்றது ஒரு பறவை தான். அந்த பறவை என்ன சொல்றாங்கன்னா, இது இப்ப இருக்கிற செஞ்சுரிஸ்ல இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே அது ரொம்ப இருந்த இடத்துல இருக்கும், பறக்க இயலாதவை, அப்ப பயனற்றவை அப்படின்னு சொல்லலாம். இப்ப அது நீடே அதுக்கு இல்ல, நம்மளுக்கு அவங்க தேவைப்படல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை என்ன சுலபமா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், இதை நீங்க ஃபுல்லா கேளுங்க. He is dead as Dudu because someone has been selected for his post. அதாவது இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, இன்னொருத்தரும் நிக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் வெற்றி பெற்றாரு. இப்ப இருக்கிற பிரசண்டா ஏற்கனவே அந்த எலெக்ஷன்ல வின் பண்ண நபர் திருப்பி அவங்க வின் பண்ண முடியாம இருக்கிறதுனால அவர்னால நம்மளுக்கு என்ன செய்ய போறது இல்ல, பிரயோஜனம் இருக்க போறது இல்ல. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் தான் நம்ம அந்த டூடு அப்படின்ற ஒரு பறவையினுடைய அந்த வார்த்தையை நம்ம இங்க என்ன செய்யறோம், சேர்க்கிறோம். அதாவது அந்த பறவையினுடைய ரெக்கைகள் இருந்தும் அது பறக்க இயலாதவையா ஒரு சர்வை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில பயனற்றதா இருக்கிறது அப்படின்றத சொல்றோம். சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அவருடைய வேலையானது இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் சும்மா தானே இருப்பாரு, அதனால நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடியம் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், she looked graceful as a swan when she crossed across the stage. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த திருமண மண்டபத்துல பாத்தீங்கன்னா சில நல்ல ஒரு ரொம்ப அழகா, ஸ்வான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அன்னப்பறவை. அது ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப மனரமியமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல சில பேர் பாத்தீங்கன்னா மங்களகரமா சில சாரீஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்க அந்த மேடையை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி சில நிறைய நீங்க என்ன பார்த்திருப்பீங்க, நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல ஸ்டேஜை கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தான் இந்த இடியம் யூஸ் பண்ணும்போது இந்த பறவையை என்ன செய்யறாங்கன்னா அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த காலத்துல என்ன ஸ்வான் அப்படின்ற அன்னப்பறவையை தான் பெண்களுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க.
அழகு அப்படின்ற ஒரு அர்த்தத்தின் நிமித்தமாக மட்டுமே அவங்க பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு இடியம் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹே ஐ எம் ஹாப்பி அஸ் அ லார்க். லார்க், இந்த லார்க் அப்படின்றது ஒரு பறவை. இதனுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கும்னு சொல்லப்படுகிறது. லிட்ரேச்சர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க, லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ லார்க் அப்படின்ற ஒரு பறவை பார்த்தீங்கன்னா இனிமையான ஒரு குரல் கொண்டது. ஒரு பொயட் கூட எழுதுறாரு, அந்த பறவையினுடைய குரல் கேட்டு ரொம்பவும் மனரமியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனாலுமே அதன் அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் நிலவுகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் லிட்ரேச்சர்ல. பட் இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, நம்ம வந்து ஒரு பிரசன்டான ஒரு குறுகின சந்தோஷத்துக்கு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா வரக்கூடிய விளைவுகளை என்ன செய்யறோம், அதை நம்ம யோசிக்காம இப்ப இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுறது. அதாவது இது ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான இடியம்ஸை நம்ம ஒரு நாள் கூட பிராக்டிஸ் பண்ணதும் இல்லை, நம்மளுடைய கேஷுவல் இன்டராக்ஷன்ல கொண்டு வர முயற்சிப்பதும் இல்லை. இனிமேல் நீங்க இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது இயல்பாக பேசக்கூடிய ஒரு சூழல் வரும். கொஞ்சம் பொயட்டிக்கலா நீங்க பேசக்கூடிய சிந்தனையும் உங்களுக்குள்ள வரும். ஆல் தி பெஸ்ட். இந்த 5 இடியம்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching and keep sharing and keep supporting. Bye.